இது அம்மாவின் கிராமத்து சமையல். கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ கடாயில் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். 1 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் இப்போ பாதியை தான் நான் போட்டிருக்கேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 2 தடவையாக வறுத்துக்கலாம். ஒரே தடவையாக வறுக்க நிறைய இருக்கும், சீக்கிரமே வறுபடாது, ஒன்று போல் வறுக்காது. அதனால் நம்ம அதை 2 தடவையாக வறுத்துக்கலாம். இதை மொத்தமாக நீங்கள் திரித்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. 6 மாதம் ஆனாலும் இது எந்த ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியே வச்சா கூட ஒன்றும் பண்ணாது. அது இது நம்ம லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக சூடு வந்தால் போதும். இதை நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வச்சு திரிச்சிட்டு நம்ம களி பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டு களி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அப்படி ஒரு நல்லதுங்க. இடுப்பு எலும்பு நல்ல வலு வரும். கை கால் முட்டி வலி அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்து மாதிரி. இதை நல்லா சாப்பிட்டுட்டே வந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு இது லைட்டாக சூடு ஏறிட்டு இப்போ இன்னொரு இதையும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா உளுந்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு உலக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசியை வறுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு ஆறட்டும். நீங்கள் மிக்சியில் திரிக்கினாலும் திரிச்சிக்கலாம், இல்லை ரைஸ் மில்லில் கொடுத்து திரிக்கினாலும் திரிச்சிக்கலாம். நல்லா பட்டா திரிச்சிட்டு வந்துடுங்க. 1 கிலோ உளுந்துக்கு 200 அரிசி தான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஆறணுன்னா நம்ம திரிச்சிட்டு வந்துடலாம். ஆற வச்சு நல்லா பட்டா திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் நம்ம 1 கப்பு களிமாவை எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்பு களிமாவுக்கு ஒரு 1½ கப்பு கருப்பட்டி போட்டுக்கலாம். 1 கப்பு நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல கருப்பட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கருப்பட்டி 1 கப்பு இருக்கேன். இதில் பாதி நம்ம தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 100 நல்லெண்ணெய். இப்போ நம்ம களி செய்யலாம் வாங்க. இப்போ களிக்கின்றதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கிற கருப்பட்டியை போட்டுக்கலாம். கருப்பட்டியை போட்டாச்சு. அதே கப்புட்டு நம்ம 2½ கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டரை கப்பு தண்ணி. இப்போ நல்லா கரையட்டும். கருப்பட்டி வந்து நிறைய கலப்படம் வருது. அதில் ஜீனி சேர்ந்த கருப்பட்டியும் இருக்குது. இங்கே நல்ல கருப்பட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லா கரையட்டும். நம்ம தண்ணியில் போட்டோம்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு, கருப்பட்டி கரைஞ்சா போதும். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு நம்ம அதை வடிகட்டிப்போம். நிறைய மண் இருக்குது. பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு இந்த வடிகட்டினதை அப்படியே ஊற்றிப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ வடிகட்டி நம்ம ஊற்றின கருப்பட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம மாவை அதில் போட்டுக்கலாம். மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூற்றி விடணும். எல்லா மாவையும் நம்ம தூற்றி விட்டாச்சு. இப்போ இதை மாதிரி ஒரு மரக்கரண்டியை நம்ம சென்டரில் வச்சுக்கணும்.
நம்ம அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒன்றுமே கிண்டவே கூடாது. ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இடையிடையே நம்ம அடி பிடிச்சின்னா லைட்டாக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் லேசாக கிண்டி விடணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூட முன்னே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இடையில ஒரு வாட்டி அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். நீங்களும் அடிக்கடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குட்டி குட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம கிண்டணுன்னா சரியாயிரும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மத்து அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் எதையாவது வச்சு நம்ம கிண்டுவோம். இப்படி நல்லா நச்சு கிண்டிட்டோன்னா சரியாக வந்துடும். அதில் நம்ம இல்லை குட்டி குட்டி கட்டியெல்லாம் நல்லா இந்த மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா அது நல்லா உடஞ்சிரும். இப்படி கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லெண்ணெயை அப்பப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாதிரி திரண்டு வரும். நல்லா அல்வா மாதிரி திரண்டு வருது பாருங்கள். அடியும் பிடிக்கல. களி வெந்துட்டான்னு எப்படி பார்க்கணுன்னா நம்ம இப்படி தொட்டு பார்க்கணும். கையில் ஒன்றுமே எண்ணெய்லாம் தடவ வேண்டாம். சும்மா இப்படி தொட்டு பார்த்தா அது ஒட்டாமல் இருக்கணும். அப்போ இந்த களி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இன்னும் கூட ஊற்றலாம். திருநெல்வேலி சைடெலாம் பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்தால் இந்த களி அடிக்கடி செய்வாங்க. இந்த 16 நாளும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உளுந்தங்களி, உளுந்த சாதம், உளுந்த வடை அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம களியை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த களியில் கையை வைக்கக்கூடாது. கை வச்சா ரொம்ப போகும். இந்த எண்ணெயை இப்படி எல்லா பக்கம் பரவுற மாதிரி ஒரு சுற்றி விட்டுக்கோங்க. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் போட்டு இப்படி நம்ம கையே வைக்க வேணாம். இப்படி சுற்றினாலே அது அழகாக இப்படி உருண்டு வந்துடும். பாருங்கள், இது ரொம்ப அரிச்சுன்னா இப்படி வராது. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் கழித்து உருட்ட சொன்னேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும்.
அழகாக உருண்டு வந்துடுங்க. பாருங்க, இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டு வந்தாலே நம்ம உருட்டி கொண்டு வந்தாச்சு. இது சாப்பிட்டாலே உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு அரை மணி நேரத்துக்கு கூடயே தான் ஆயிருக்குது வேகிறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சிம்மில் வச்சு பைய நல்லா வெந்தால் தான் அந்த மாதிரி ஒட்டாமல் நமக்கு உருண்டு வரும். உங்களுக்கு கட்டி கட்டியாக வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல இந்த மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு, ஆனால் அது ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் வந்து இப்படி வேக வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிண்டினா போதும். அது வந்து அரை மணி நேரம் நம்ம அப்படி கரைச்சிக்கிட்டு கிண்டணும். ஒரு அரை மணி நேரம் அப்படி கிண்டி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். எப்படினாலும் நம்ம இப்படியும் கிண்டலாம், அப்படியும் கிண்டலாம். அந்த அளவை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 1 கப்பு மாவு போட்டிருக்கோம், அதுக்கு 1.5 கப்பு கருப்பட்டி போட்டிருக்கோம். அது நல்லா இனிப்பாக தான் இருக்குது. 1 கப் போட்டாலே போதுமானது. இது ரொம்ப தித்திப்பாக தான் இருக்குது. கருப்பட்டியை பொறுத்தது 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம், 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 100 எண்ணெய். இதே அளவுகளை வச்சு நீங்களும் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.